ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபிஸ் ஹோம். இன்றைக்கி விலாகில் வீக்கெண்டில் எங்கே போகலான்னு பிளான் பண்ணும்போது வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கீயிங் மவுண்டன் ஒன்று இருந்துச்சு. நாங்கள் அங்கே போனோம். வீட்டில் இருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணணும். நம்ம இப்போ உள்ளே போகலாம். பாருங்கள், முன்னாடியே நிறைய ஸ்னோமேனெல்லாம் வச்சு கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் கூட ஸ்கீயிங் பண்ணினதை நேரில் பார்த்தது இல்லை, நானும் பண்ணினது இல்லை. சரி, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கோம். இதுதான் இந்த மவுண்டனோட மேப்பு. கீழேருந்து மேலே போகிறக்கு ரோப் வச்சுருக்காங்க. இங்கே மேலேருந்து கீழே வரக்கு 3 டிஃப்ரெண்ட் பாத் இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸுக்கு 2 வழியும். அந்த பிளைனாக இருக்கிற க்ரீன் கலர் வந்து கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இடத்துல இருக்குது. அங்கே நிறையா கிட்ஸ் தான் விளையாடிட்டுருக்காங்க. இது வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு 50 krona வந்து கம்மியாக இருக்குது. இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ரெண்ட்டு கிடைக்கும். ஹெல்மெட்டு, ஷூ, ஸ்கீ போர்டு, ஸ்டிக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. இது வந்து நம்மளோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கீழே இருக்கிற அந்த போர்டு கொடுப்பாங்க. நம்மளுடைய ஷூ சைஸ் சொல்லிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. இங்கே வந்து இந்த கார்டு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம நேம் போட்டு கொடுப்பாங்க. இந்த கார்டு எதுக்கு அப்படின்னா ஸ்கீயிங் ரோப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது போகலாம் மேலே. இங்கே வந்து இந்த டோரில் மட்டும் அந்த கார்டு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான். இங்கே செக் பண்ணிட்டு உள்ளே வந்துடலாம். அது போக நம்ம இங்கே எவ்வளோ நேரம் இருக்கமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் பே பண்ணணும். 1 hour, 5 hour, 3 hour, இல்லை ஒரு ஹோல் டே இருக்கிறோமா அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம முதல்ல அமௌண்ட்டை அங்கே பே பண்ணிடணும். நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிற இடத்துலையே அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரோப்பில் உட்காந்து அப்படியே நம்ம மேலே போய்க்கலாம். இதில் மேலே போகலாம் அப்படின்னு தான் அந்த பாஸ் வாங்கினோம். ஆனால் மேலேருந்து கீழே நாங்கள் உருண்டு தான் வர முடியும்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கல. இப்போ போய் நம்ம ரெடி ஆகலாம். பாருங்கள், ஷூக்கு எவ்வளோ லாக்ஸ் இருக்குது அப்படின்னு. என்ன ஆனாலும் ஷூ நம்ம காலேருந்து கழடவே கழடாது. நல்லா சாப்பிட்டு வரணும். ஏன்னா ஷூவே ஒவ்வொன்றும் 10 கிலோ வரும்னு நினைக்கிறேன். தூக்கவே முடியல காலை. இப்போ ஸ்கீயிங் போர்டை போடலாம். இதில் ஆல்ரெடி என்னோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. என்னோடய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த போர்டு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற ஐஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் வச்சு காலை பின்பக்கமாக அமுத்தணும் அப்படின்னா லாக் ஆயிரும். நல்லா ஒரு புஷ் பண்ணனா லாக் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸை புஷ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லாக். என்னால் ஃபஸ்ட் டைம் போது பண்ணவே முடியல. அவ்வளோதான். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நடக்க முடியுதா. ஃபஸ்ட்டு நிற்க முடியுதான்னு பார்ப்போம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நிற்கவே முடியல. நான் வயசானதுக்கப்புறம் கைத்தடி போட்டுட்டு இப்படி தான் நடப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் போகும்போது. இந்த மாதிரி பிகினர்ஸ்க்குன்னு சின்ன இடம் இருக்குது. இதில் வந்து நம்ம அப்படியே நின்றுட்டே மேலே போய்க்கலாம். இது மலைன்னு சொல்ல முடியாது, சின்ன மேடாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் வர முடியுதான்னு. இது பார்த்திங்கன்னா அந்த ரோப்புக்கு பக்கத்துலேயே இருக்கும். அவங்கள பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது மேலே போகலான்னு. ஆனால் மேலே போயிட்டு யார் கீழே கூட்டிகிட்டு வருவான்னு தான் தெரியல. எல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கிறவங்க அங்கே போகிறாங்க. நம்ம இதவே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கரெக்டாக போகணும் அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணுவோம் அதையே. எனக்கு இங்கே பேலன்ஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிற்கவே முடியல. நான் ஒரு சைட் போகிறேன், அது ஒரு பக்கம் போகுது. எல்லா கடவுளையும் கும்பிட்டு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். அப்பா முருகா, என்ன காப்பாற்றிக்கோ, உன் பிள்ளைய பிடிச்சிக்கோ. ஒரு குறைஞ்சது 20 முறை கீழே விழுந்திருப்பேங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அதுக்காக மேலேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்கள வேடிக்கை பார்க்கலான்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கீழே வந்து உட்காந்தேன். அவங்க எல்லாம் பயங்கரமாக ராக்கெட் மாதிரி வர்றாங்க. அதை பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது. ஒரே டைமில் நிறைய பேர் வந்தாலும் யார் மேலே இடிச்சிக்கிறது இல்லை. சூப்பராக வராங்க. அவங்க பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். நம்மளை ஒரு டைம் போய் மேலேருந்து வரலான்னு தான் இருக்குது. ஆனால் நம்மளால் எந்திரிச்சு நிற்கவே முடியல. இடையிலே ஒரு சிலவங்க விழுறாங்க, ஆனால் அவங்க எந்திரிச்சுக்கிறாங்க. நம்மளால் இங்கே எந்திரிக்கவே முடியாது. பாவம், என்னோடய ஹஸ்பண்ட் இன்றைக்கி முழுசாக என்னது கீழே விழுந்து தூக்கி விடுறதுக்கே அவருக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அவர் இல்லை அப்படின்னா என்னால் எனக்கு எந்திரிக்கவே முடியாது. 2 பேர் வந்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லாயிருக்கும். ஒரு 1 hourக்கு ஒருத்தங்க ட்ரை பண்ணினதுக்கப்புறம் இன்னொருத்தங்க போய் கிட் வாங்கிக்கலாம்.
ஏன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிட்ஸ் இருக்கிற ப்ளைனான இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கிட்டத்தட்ட நான் வந்து 2.5 மணி நேரம் ஆச்சு. நான் இப்போ தான் நடந்தே பழகியிருக்கேன். இப்போவும் நிற்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் எப்படி விழ போகிறேன்னு. பரவாயில்ல, கொஞ்சம் லாங் ரன் போயிருப்போம் போல இருக்கு. அவ்வளோதான். கடைசியாக எப்படியோ கொஞ்சமாக நடக்கவும் நிற்கவும் பழகிட்டேன். ஒரு 3 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஸ்கீயிங் பண்ணுறேன். ஆனால் இது ஃபஸ்ட் டைமும் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸ்வீடனுக்கு வின்டர் டைமில் வந்தீங்க அப்படின்னா ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இதனோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.